அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. நம்ம சேனல்ல கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் சம்பந்தமான பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறதா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதை பத்தின முழுமையான விளக்கத்தை அந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என்னென்ன டாக்குமெண்ட்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸையும் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமா 4 பாகம் இருக்கு. முதல் பாகம், இரண்டாம் பாகம், மூன்றாம் பாகம், நான்காம் பாகம். முதல் பாகம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா டீடைல்ஸுமே அதிலேயே வந்துட்டு இருக்கும். அந்த பாகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ட் ஃபோட்டோ மட்டும் ஒட்டினா போதும். இரண்டாவது பாகத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி ஆகணும். அதை டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் பேஜில். அது மட்டும் இல்லாமல் மூணாவது பாகம், நான்காவது பாகம், அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பாகத்தை தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ண தேவையில்லைன்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இந்த டாக்குமெண்ட் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த ஃபார்ம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பண்ண போறீங்கன்னா நீங்கள் பிஎல்ஓ கிட்ட இருந்து ஃபார்மை வாங்கி அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கணும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பாகங்கள் இருக்கும். முதல் பாகம், இரண்டாம் பாகம், மூன்றாம் பாகம், நான்காம் பாகம். அந்த ஃபார்முக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் உங்ககிட்ட யார் கொடுத்தாங்களோ, அதாவது பிஎல்ஓ உங்கள் ஊரோட பூத் லெவல் ஆஃபீஸர், அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும், அவங்களோட பெயர், அதுக்கப்புறம் அவங்க மொபைல் நம்பர் இருக்கும். அந்த ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஃபார்ம் நீங்கள் எதாவது டிஃபெக்டாக இருந்துச்சுனாலும் அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்களே வச்சுக்கணும். இன்னொரு ஃபார்மில் ஃபோட்டோ ஒட்டி ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கணும். ஸோ மறக்காம ஒரு ஃபார்மை நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்ம் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அச்சிடப்பட்டிருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, வாக்காளரின் பெயர், வாக்காளரின் புகைப்பட அட்டை எண், அதுக்கப்புறம் உங்களோட முகவரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரிசை எண், பாகம் எண், பெயர், அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு QR கோடு இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அது அச்சிடப்பட்டிருக்கும். அது பக்கத்துலேயே நீங்கள் ஒரு ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பாகம் 1ல பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ மட்டும் தான் ஒட்ட வேண்டியிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாகம், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் பிறந்த தேதி DDMM YYYY இந்த ஃபார்மெட்டில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இந்த ஃபார்மெட்லேயே ஃபில் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதார் எண், இது விருப்ப தேர்வு தான். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலாம் விட்டுலாம். பட் ஆனால் ஆதார் நம்பர் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஆதார் நம்பரை கொடுத்துருக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கைபேசி எண், அதாவது உங்கள் மொபைல் நம்பர் ஏதாவது கூட லிங்க் பண்ணியிருப்பீங்களா, ஆதார் கார்டு கொடுவோ இல்லை ஓட்டர் ஐடி கொடுங்க, அந்த நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், தந்தையோட பெயர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தந்தையோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துக்கோங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஓட்டர் ஐடி நம்பர், தந்தையோட பெயர் கொடுத்தா மட்டும் போதும். அடுத்து தாயாரின் பெயர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே தாயாரோட பெயர் நீங்கள் குறிப்பிடணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா துணைவரின் பெயர் ஃபில் பண்ணணும். ஒரு இல்லைனா ஒன்றும் ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பாகம் 2. பாகம் 2 நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாகம் 1ல் ஃபோட்டோ ஓட்டுவோம். பாகம் 2ல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஃபில் பண்ணோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்த பாகம் என்ன பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாகம், நான்காம் பாகம். இது 2 தான் முக்கியமான பாகம். இது 2த்துல ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணால் போதும். அதாவது பார்த்தீங்கன்னா 2002, 2005 சிறப்பு தீவிர திருத்தத்தில் உங்களோட பெயர் இருக்குன்னா நீங்கள் பாகம் 3 நிரப்பினா போதும். ஒருவேளை உங்கள் பேர் அதில் இல்லைன்னா நீங்கள் பாகம் 4 நிரப்பினா போதும். இந்த பாகம் 4 பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி உங்கள் 4 பேரோட பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் பேர் இருக்குன்னா அது உங்களோட டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி பாகம் 3ல் நிரப்பிடலாம். இந்த பாகம் 3ல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2002, 2005 இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் உங்கள் பெயர் இருக்கா எப்படி இல்லையான்னு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறதுன்ட்டு. அது மூலம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் பெயர் இருக்குன்னா இந்த பாகம் 3 ஃபில் பண்ணுங்க, இல்லைனா பாகம் 4 ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பாகம் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்காளரின் பெயர், அதாவது உங்கள் பெயர் அதில் இருக்குன்னா நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துக்கலாம். உங்களோட பெயரே ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்து உறவினரின் பெயர், அதாவது உங்கள் அப்பா, அம்மா யாராவது பெயரை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட உறவு முறை என்ன அதை நீங்கள் எழுதிக்கலாம். தந்தைனா தந்தைன்னு போட்டுக்கோங்க, அவங்களோட பெயர் எழுதிட்டு. அடுத்து எந்த மாவட்டத்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மாநிலம், தமிழ்நாடு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் சட்டமன்ற தொகுதி, அதாவது 2002 அப்போ எந்த சட்டமன்ற தொகுதி இருக்கோ அந்த தொகுதியோட பெயரை இங்கே எழுதிருங்க. ஏன்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும். ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் நீக்கியிருப்பாங்க, இல்லை புதுசாக சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கும் அந்த டைமில். ஸோ 2002 அப்போ உங்களோட ஓட்டர் ஐடிக்கு எந்த சட்டமன்ற தொகுதி இருக்கோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அந்த தொகுதியில் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணி பார்த்தாலே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்குறதுன்னு. அதிலே சட்டமன்ற தொகுதியின் பெயர், எண் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாகம் எண், வரிசை எண் எல்லாமே அதிலேயே இருக்கும். ஸோ நீங்கள் சட்டமன்ற தொகுதி எண் அப்புறம் பெயர் அதை இங்கே எழுதுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் பாகம் எண் வந்து அதிலே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கறதுலயே ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். அதிலேயே நீங்கள் பாகம் எண் இருக்கும், அதையே எழுதிக்கலாம். அடுத்து வரிசை எண் அதுவும் அதிலேயே இருக்கும், அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்களோட பெயர் வந்து அந்த 2002 2005 எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். ஒருவேளை இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி யாரோட ஒருத்தரோட பேர் அதில் இருக்குன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி இந்த பாகம் 4 வந்து ஃபில் பண்ணால் போதும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பாகம் 3 மற்றும் பாகம் 4 பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்தில் ஏதாவது ஒன்று தான் ஃபில் பண்ணி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா யாரோட பெயர், அதாவது அப்பாவோட பெயரோ இல்லை அம்மாவோட பெயரோ இருக்குன்னா அவங்களோட ஏதாவது ஒருத்தரோட பெயரை வந்து இங்கே எழுதணும். அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை வந்து இங்கே குறிப்பிட்ட மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உறவினரின் பெயர், அதாவது இங்கே யார் மேலே ஃபில் பண்ணுறீங்களோ அப்பாவோ இல்லை அம்மாவோ நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா பெயர் அது எழுதுன மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் தாத்தா இல்லை பாட்டியோட பெயர் குறிப்பிடணும். அவங்களோட உறவு முறை என்ன, அதாவது உங்கள் அப்பா இல்லை அம்மாவுக்கு அவங்களோட உறவு முறை என்ன, அந்த டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மாவட்டத்தை வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாநிலம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2002 இல்லை 2005 படிவத்தில் அவங்களோட பெயர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த டைம்லலாம். ஸோ அவங்களோட பெயருக்கு ஏற்ற மாதிரி வந்து சட்டமன்ற தொகுதி வந்து அந்த டைமில் என்ன இருந்துச்சோ அந்த படிவத்தில் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சட்டமன்ற தொகுதி எந்த சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டாங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியோட பெயர் வந்து இங்கே எழுதணும். அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி எண், பெயர் அதே வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஆன்லைனில், அதை பார்த்து வந்து இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாகம் எண்ணும் அதிலே வரும், அதையும் எழுதணும். வரிசை எண்ணும் அதிலே வரும், அதையும் எழுதணும். ஸோ இவ்வளோ சிம்பிள் தான். நீங்கள் பாகம் 1 2 3 4 இதை ஃபில் பண்ணுறது ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அந்த ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது மட்டும் நீங்கள் பழைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களோட சைனை போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் தான் சைன் பண்ணணும், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாலும் அவங்களும் சைன் போட்டு கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளியே போயிருந்தா இல்லை நீங்களே சைன் போட்டு வந்து அவங்க சப்மிட் பண்ணிடலாம் பிஎல்ஓ கிட்ட. இவ்வளோதாங்க சிம்பிளாக நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பார்த்தா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.